வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாபம். தொண்டர்கள் அந்தர்பல்டி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒரு முடிவானது மிகப்பெரிய அளவில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டது. தனி பெரும்பான்மை அதிமுக பெறவில்லை, அதே சமயம் திமுக பெறவில்லை. முதல்வராக விஜய் அவர்கள் தான் வர வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். திமுக தான் தனது எதிரி என்று இதுவரைக்கும் கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக விஜய் அவர்கள் வர வேண்டும் என்பதை ஆதரித்திருந்தால் இன்றைக்கு நிச்சயமாக அதிமுகவின் நிலைமையே தலைகீழாக மாறியிருக்கும். எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் வந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வாறு செய்யாமல் திமுகவுடன் கைகோர்த்ததாக பிரபல செய்தி ஊடகங்களில் பேட்டியளிக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் வைரலாக நேற்று பதிவுகள் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். எடப்பாடி சுயநலவாதியாகவும் தொண்டர்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுக்கு எடப்பாடி மிகப்பெரிய ஒரு துரோகங்களை செய்துவிட்டார். அவரது நிலைமை தற்பொழுது பரிதாபமாக இருக்கிறது. தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுவிட்டு பிற கட்சிகளில் இணைவதற்கு முன்வந்துள்ளனர். இனியும் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. என்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை அதிமுக புறக்கணித்ததோ அன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்து வெளியேறிவிட்டார்கள். ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் தற்பொழுது பிற கட்சியில் இருந்து எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் சபாநாயகராகவும் பொறுப்பேற்று வருகிறார்கள். எடப்பாடியின் நிலைமை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதியே கிடையாது என்றும் அவரால் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் உறுதியாக முன்வைக்க முடியாது என்றும் தற்பொழுது கேள்விகளையும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டதாக நேற்று சவுக்கு சங்கர் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். அது மட்டுமல்ல, விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலோ அல்லது வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுத்திருந்தாலோ திமுக தான் தனது பிரதான எதிரி. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் ஜெயலலிதா அவர்களது கொண்டு வந்த திட்டங்களையும் கொள்கைகளையும் எடப்பாடி காப்பாற்றிவிட்டார் என்று கூறுவார்கள். ஆனால் திமுகவுடன் கைகோர்க்க நினைத்தார்வார். அதுதான் மிகப்பெரிய தவறு என்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நேற்று சவுக்கு சங்கர் அதையும் உடைத்து பேசிவிட்டார். அரசியல் வட்டாரத்தில் யாரும் எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது என்ற ஒரு பழமொழி இருக்கும். ஆனால் அது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் பொருந்தாது. திமுகவின் எதிரி அதிமுக தான், அதிமுகவின் எதிரி திமுக தான் என்பதுதான் அரசியலில் தமிழ்நாட்டில் எழுதப்படாத விதி. ஆனால் அதை மாற்றியமைக்கக்கூடிய வகையில் எடப்பாடி செய்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய மோசம். இதுதான் சி.வி. சண்முகம் அவர்களது மனதில் நீங்காத ஒரு காயமாக இருக்கிறது. எனக்கு பதவி முக்கியமில்லை, அதிகாரம் முக்கியமில்லை, குறிப்பாக அங்கீகாரம், தன்மானம், எம்ஜிஆர் அவர்களது தொண்டன், ஜெயலலிதா அவர்களது மகன் என்பதுதான் எனது அடையாளம்.